இல்லை இல்லை ப்ரோ 15லேருந்து வர வண்டியிலேருந்தே உங்களுக்கு 900. ஓ ஓகே ஓகே இதில் சொல்கிறீங்களா? F900 எல்லாம் கிடையாது. F900 கிடையாது ப்ரோ. அப்புறம் இது குவிக் ஷிஃப்ட் இருக்குல்ல? குவிக் ஷிஃப்ட் இருக்குல்ல? கொஞ்சம் இடுப்பை பிடிச்சிக்கோங்க. பாலாஜி அது மெப்ஸா கிட்ட வந்துடுங்க. என் இடுப்பை மட்டும் பிடிச்சிங்க நல்லா. பிடிங்கண்ணே. ஸ்ட்ரீட் ட்ரிபிள் கூட ஸ்ட்ரீட் ட்ரிபிள் அந்த த்ரஸ்ட் இருக்கும் ஸ்ட்ரீட் ட்ரிபிளில். அதில் குவிக் ஷிஃப்டர்லாம் 2017லேருந்தே இருக்கு. உட்காருங்க. எவ்வளோ பேர் கேட்டார் அவர்? 780 ஃபைனல் சொல்லியிருக்காரு. ஓகே ஒரு 790 நான் என்ன 8 தான் மேக்ஸிமம் 890 கோட் பண்ணிருக்கேன். 790 ஏன்னா நானும் அடுத்த அப்டேட் தான் 900னா போகும் ப்ரோ. இந்த பிஎம் ஓகே இருக்கா அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஓட்டிடுவாங்க. அது இந்த பக்கத்தில் தான் போகிறோம். இந்த லெஃப்ட் ஹெல்மெட் என்ன போட்டுங்க. போட்டுங்க. எதுக்கு சேஃப்டி முக்கியம். போலீஸ் கீழே ஏதாவது போட்டுறப்போ இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும்ல ப்ரோ? இதில் க்ரூஸ் வராது ப்ரோ. அப்புறம் வந்து அந்த எக்ஸ்ஆர் மாடலில் தான் வரும். இதில் வந்து நம்ம ட்ராக்ஷன் ஆன் ஆகுது, ரைடிங் மோட்ஸு. இது என்ன? இது வந்து ரேம் ஏர் இன்டேக்குங்களா? இல்லை இது ரேம் ஏர் இன்டேக்கா? புரியல. இது என்னது இந்த ஹோட்டை? அது ஏர் டேம்ப் தான் நினைக்கிறேன். அதான் ரேம் ஏர் இன்டேக் தானே? ஆமாம் ஆமாம். ஷேரிங் டேம்பர் இருக்கு அதில். ஓ வா பரவாயில்லையே. 10R ஈக்குவல். 10R இப்போ வந்து டேம்பர் தானே உண்டு. 2000 ப்ரோ. சூப்பர் பைக்கில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டேம்பர் வந்துடும் ப்ரோ. 20க்கு அப்புறம் அந்த மாடல்ஸ் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் இன்பில்ட்டாக கொடுக்க டிஃபால்ட்டாக கொடுக்காவே ஆரம்பிச்சு. இல்லை ப்ரோ 15லேருந்து வர வண்டியிலேருந்தே உங்களுக்கு 1 லிட்டர் கேட்டகரியில் சொல்கிறீங்க. நான் இந்த 900. ஓ ஓகே இதில் சொல்கிறீங்களா? ஓகே இதில் தான் ஃபஸ்ட்டு 2020 அப்புறம் வந்து ஓகே F900 எல்லாம் கிடையாது. F900 கிடையாது ப்ரோ. நேக்கட்லேயே நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் கேள்விப்படுறேன் ப்ரோ. இது குவிக் ஷிஃப்ட் இருக்குல்ல? குவிக் ஷிஃப்ட் இருக்குல்ல? கிடையாது. அப்போ வந்து 23க்கு அப்புறம் வந்து அப்டேட்டில் தான் வந்து பிரேக்கிங் சூப்பராக இருக்கும். நான் எனக்கு ஓட்டினதுலேயே 100-120 பேர் மாட்டிக்காது. BMW ப்ரோ. ஆனால் போர்ஷரே Z900 நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்கு. கொஞ்சம் நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்கு. எப்படி ப்ரோ போட்டா? நான் இப்போ ஹைவேல வந்தேனே அந்த இந்த ரைட்டா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைவேல வந்து கிட்ட தான் வந்துங்களோ? எனக்கு ரூட்டு தெரியல ப்ரோ. நான் மேப்பை பார்த்து வந்தேன் நான். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் காலி ரோடாக போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சும்மா வரலாம். ஓகே. நான் சிட்டிக்குள்ள ஏன்னா ஓட்ட மாட்டேன் ரொம்ப. ஆமாம். நான் நம்ம இப்போ ரோடு போட்டாங்க பாருங்க, அவ்வளோதான் 4.5. இது டார்க் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இதில்? 4000க்கு அப்புறம் இதில் அந்த F800 வருது. அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன், அது டூரிங் வெர்ஷன் ஒரு F800 வருமே. இல்லை அதோட இன்ஜின் தானே இது? சேம் ஸ்பெக் தானே? ஓகேப்பா. ஓகே, அந்த வண்டி நான் ஓட்டியிருக்கேன். அந்த வண்டி ரைட்டா? ஓ பிரிட்ஜ் மேலே. ஓகே
அந்த குவிக் ஷிஃப்டர் இருக்கிற ஆப்ஷனாக வந்து வாங்கியிருக்கணும் ப்ரோ நீங்கள். அந்த குவிக் ஷிஃப்டர் இருக்குல்ல, அதுதான் ப்ரோ மேட்டரு. அது உங்களுக்கு நீங்கள் அது பார்த்துக்கோங்க கண்டிப்பாக, அதோட வண்டி ஆடுங்க. ஏன்னா அது ஃபீலே, அது ஒரு சூப்பர் ஃபீல் அது. கிளச்சை பிடிக்கிறது நமக்கு சின்ன வண்டியில் தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். பெரிய வண்டியிலலாம் கிளச்சை பிடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. நம்ம பட்டுன்னு பிடிப்போம், அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது. இதுக்கு மேலே நீங்கள் குவிக் ஷிஃப்டர், ஆட்டோ பிளிப்பரு ரெண்டுமே இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. பிளிப்பும் எது V2வா? சூப்பர் ஸ்போர்ட் உங்களுக்கு சிட்டி ஊர்லாம் ஓட்டுறதுக்கு அந்த முதுகு பெயின் அதெல்லாம் ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லை நேக்கட் வேணாம் தான் நானும் வந்தேன். ஆனால் நீங்கள் ஓட்ட நீங்கள் அதை ஓட்டுவீங்களா? ஏன்னா இதையே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓ, இந்த ரோடு வந்துருதுங்களா? ஓகே, எப்படி லெஃப்ட் போய் விட்டு நினைக்கணுமா? ஓகே. நல்லா இருக்கு, காத்தெல்லாம் இருக்குல்ல வண்டியில். நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ராவலர் நான் மோட்டார் சைக்கிள் ட்ராவலர் நான். ப்ரோ இந்த பெட்ரோல் லைட் எரியுது ப்ரோ, போகலாமா? ஓகே. கொஞ்சம் இடுப்பை பிடிச்சிக்கோங்க. ஓ பாலாஜி, அது மெப்ஸா? பொறுமையா கிட்ட வந்துடுங்க. என் இடுப்பை மட்டும் பிடிச்சிங்க நல்லா. அந்த குவிக் ஷிஃப்டர் ஞாபகத்திலே இருக்கேன் நான். போலாங்களா? டிராஃபிக்காக இருக்குது ப்ரோ நல்லா. இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கு எனக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் கியரில் இன்னும் ஒரு 70-80 போகுங்களா? இது ஃபர்ஸ்ட் கியர் ஒரு 80 போகுமா? அதான் டக்குன்னு ஆர்பிஎம் அச்ச மாதிரி இருந்துச்சு. பிரிட்ஜ் மேலே போய் விட்டு நடிச்சிடலாமா? போகிறோம், டிராஃபிக்காக இருக்கு, போகிறோம். இருக்கு, ஓரளவு இருக்கு, த்ரஸ்ட் இருக்கு. பிடிங்கண்ணே. ஒரு குவிக் ஷிஃப்டர் இருந்திருக்கலாம். ஒரு குவிக் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இதில் தான் ப்ரோ வந்தேன் நான். இதில் தான் வந்தேன் நான். இப்போ எப்படி போகலாம்? இப்படி போகலாமே, ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா? நல்லா இருக்கு ப்ரோ வண்டி. ஆனால் எனக்கு மேபி பவர் பத்தாதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். டார்க் இருக்கு. S1000 வந்து இல்லை தனியாக ஓட்டும் போது கரெக்டு. அதான் வெயிட்னால அந்த வகையில் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் கூட ஓகே ப்ரோ. ஸ்ட்ரீட் ட்ரிபிள் அந்த த்ரஸ்ட் இருக்கும் ஸ்ட்ரீட் ட்ரிபிளில். அதில் குவிக் ஷிஃப்டர்லாம் 2017 இருக்கு.
இதில் லெஃப்ட்டு இதில் தெரியும். இதில் ரோட் மோடு தான் பவரான மோடா இல்லை ட்ராக் மோடா? ரோடு ரோட் மோட் தான் பவர். ஓ, ரெண்டே மோடு தான். ஓ, இது ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் இருக்கு. பிரேக்கிங். ஓகே. இன்ஜின் பிரேக்கிங் கண்ட்ரோல் இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே ஃபஸ்ட்டு பிரேக் தான். பிரேக் சூப்பராக இருக்குது. பிரேக் சூப்பராக இருக்குது ப்ரோ. பிரேக்லாம் தரோம். வெயிட் ஹேண்டில் பண்ணும்போது ஆக்சுவலாக ஆ